இவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்பம், தொழில், வியாபாரம், திருமணம், காதல், கல்வி, அரசியல் இது மாதிரியான விஷயங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்கள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் 1ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 1ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி ராசியில் இருப்பதால எதிர்பாராத அனுகூலங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சிக்கல்கள் எந்த விதத்திலும் ஏற்படாது. தைரியத்தால் சில காரியங்களை நடத்தி வெற்றி காண இருக்கீங்க. கும்பராசியில் புதன் அமர்ந்திருக்கிறார். சில எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வர இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தந்தை வழி உறவுகள் நன்றாக இருக்குங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக இருக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கவும் வழி உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால செலவுகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. லாபாதிபதியான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதால கோபத்தையும் டென்ஷனையும் தவிர்க்க வேண்டுங்க. அதிக ஜாக்கிரையால் சில வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. திருமண முயற்சிகளில் குழப்பங்களும் தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணிச்சுமை அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வரலாங்க. எதிர்பாராத தடைகளால் மனசோர்வு ஏற்படும் என்பதால தைரியத்தை கைவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலையை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க. அதே போல இக்காலகட்டங்களில் தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மருத்துவ செலவுகளை ஏற்க நேரிடுங்க. குடும்ப பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுத்தும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே இருந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு கவலையை அளிக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. ஒரு சில நேரங்களில் இருவருக்குள்ளும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. ஏன்னா ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சற்று பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் நல்லதுங்க. சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா மிதுன ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் முடிவெடுக்காதபடி குழப்பங்கள் கூட ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு
அறிவுறுத்தது மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டி வரும். இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினருக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல மனதிற்கு முழுமையாக திருப்தி அளிக்காத பணி கிடைக்கக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பையும் கவலையையும் ஏற்படுத்துங்க. பலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசியினருக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் விளையுங்க. எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது சந்தையில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. மேலும் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதும் சற்று கடினம் தாங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூட்டாளிகளினாலும் வெளிமாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளிகளினாலும் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. பல பிரச்சனைகளால் மனக்கவலை ஏற்படுங்க. பொறுமையாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்பதையே கிரகணிகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அனைத்தும் சுபபலம் பெறவில்லைங்க. நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பியிருந்த வாய்ப்புகளும் கூட கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான கிரகமும் அத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு ஆதரவாக இருக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே, இந்த வாரம் முழுவதுமே. இதனால பாடங்கள்ல மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்கும், நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேர்வுகள்ல சரியாக விடையளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள். இதனால் வெற்றிக்கனி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது. மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க. அடிக்கடி சோர்வு ஏற்படுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம் தான். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. செவ்வாயும் ஜென்ம ராசியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்கி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.